அது ஒரு அட்வான்டேஜ். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள யார் வேணாலும் ரிவெஞ்ச் எடுப்பாங்க இன்டர்நெட்டில். அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோவில் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க மெஷ் பண்ணிட்டாங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் மெஷ் பண்ணிட்டாங்கன்னா ரியலாக நீங்கள் அந்த வீடியோவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னி வீடியோவாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப அஃபென்சிவான வீடியோவாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி வந்து உங்கள் பிக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போது அந்த மாதிரி வந்து பிக் போடணும், எனக்கும் பிக் போடணும்னு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு குரூப் ஃபோட்டோ மினிமம் வந்து ஒரு 5 பேர் இருக்கிற மாதிரி, அந்த 5 பேரில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி போடுங்க. அந்த மாதிரி பிக்கெல்லாம் வந்து அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸாக போடுங்க. உங்கள் கூட ஒரு